தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர். தாஸ் ததாஸ்த் என்றால் என்ன? ததாஸ்த் அப்படின் போது அப்படியே ஆகட்டும். இதில் நம்ம தான் அச்சுதாம் சமர்ப்பியாமி அப்படின்னு ஒரு வார்த்தைகளை சொல்லுவாங்க. அச்சுதாம் சமர்ப்பியாமி அப்படின்னா, ஒருவர் வீட்டில் பூஜை பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆணோ பெண்ணோ வீட்டில் பூஜை பண்ணுறாங்கன்னா, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, ஊதுபத்தி, கற்பூரம், அந்த கடவுளுக்கு உண்டான நிவேத்தனங்கள், புஷ்பங்கள் அது மாதிரி வைத்து அதுக்குண்டான மந்திர சுலோகங்களை சொல்லி முறைப்படி பூஜை பண்ணணுங்க. குறைஞ்சது 20 நிமிஷமாவது பண்ணணுங்க. இது விட்டு போட்டு நம்ம செய்ய முடியாமல் சூழல்கள் இருந்தால், செய்ய முடியாமல் காரணங்களால் பாதிப்புகள் இருந்தாலும், அச்சுதாம் சமர்ப்பியாமி இதெல்லாம் நான் வைத்ததாக நீ கடவுளே நீ இதை எடுத்துக்கொண்டு என்னுடைய பூஜைகளை ஏற்றுக்கொள்வாயாக. அதனுடைய விளக்கம் தான் உங்களுக்கு அச்சுதாம் சமர்ப்பியாமியும் ததாஸ்த் என்ற அப்படியே ஆகட்டும் என்றும் பொருளும். நம் வீட்டில் உள்ள எப்போதும் ஒரு தேவதை நம்ம சுற்றி கொண்டே இருக்குங்க. காலையில் 6 to இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோமோ அப்படியே ஆகட்டும்னா அந்த நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போவாங்க. அதனால தான் நம்ம எழும்போதுங்க நல்ல வார்த்தைகளை பேசணும், நல்ல சொற்களை வீட்டில் உபயோகிக்கணும், இல்லை சாமி மந்திரங்கள், பாடல்களை, சுலோகங்களை போட்டு கேட்கணுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதாங்க நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதாங்க நமக்கு நடக்கும். எதை சொன்னாலுமே ததாஸ்து என்று பிரதி வசனம் சொல்வதே அந்த தேவதையினுடைய பணி. அதாவது அப்படியே ஆகட்டும் என்று அவமதிப்பதாகவும் அந்த தேவதைக்கு விதிக்கப்பட்ட வேலை என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால தான் நாம் எதை பேசினாலுமே மங்களகரமாகதாகவும் நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக வேண்டுங்க. நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சன்றது உண்டாகுங்க. உதாரணத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஏதோ ஒரு பொருளை நம்மிடம் கடனாக கேட்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் கேட்டதும் என்னிடம் சுத்தமாக இல்லை என்று சொல்லக்கூடாதுங்க. அப்படி சொல்லும்போது அப்படியே ஆகட்டும் என்றும் அந்த தேவதை சபிக்கிறதுனால அந்த பொருள் நம்ம வீட்டில் தங்காமையும் போகிற வாய்ப்புகள்ன்றதும் கொடுக்குங்க. கொஞ்சம் தாங்க இருக்குது, எங்களுக்கு வேண்டும், அப்புறம் மதியமாக வாங்கிட்டு வந்து வேணால் கொடுக்கணுங்க, அந்த மாதிரி சொல்லி பழகுங்க. இல்லைன்னு சொல்ல வேண்டாங்க. ஸோ விளக்கு வைத்த நேரத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்களில் எந்த பொருளும் கொடுக்க வேண்டாங்க. பால், அரிசி, பருப்பு, தயிர், மோர் போன்ற பணங்காசுகள் சம்மந்தப்பட்டதும் எந்த பொருட்களும் கொடுக்க வேண்டாங்க. ஒரு சில பொருட்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். அச்சுதாம் சமர்ப்பியாமி. சுபமஸ்தோ.